நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். அதாவது அதே ராசியில் தான் இருக்க போகிறார். ஆனால் வக்ர கதி 27/6/2023 23/10/2023 வரைக்கும் வக்ரகதியில் இருக்க போகிறார். இந்த வக்ரகதியில் இருக்கும் சனி பகவான் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். இது மொத்தம் 118 நாள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வக்ரகதி ஆகிறார். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசிக்கு கடந்த சில மாதங்களாக ஏதோ ஒரு நல்லது நடந்த ஒரு தெம்பில் இருந்திருக்கிறீங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். ஆனால் நமக்கு அதெல்லாம் நடக்குது, தொட்டதெல்லாம் தொலைங்குச்சு, நல்லது நடந்தது, தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்குச்சு அப்படின்னு சொல்லணும். சரி, இப்போ அவர் வக்ரம் அடைஞ்சதால் என்ன அவர் மேஷராசிக்கு என்ன தீய பலன்களையா தரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. 10ஆம் இடமும் மேஷம்தான் அவருக்கு. மேஷத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதியும் சனி பகவான் தான். இப்போ 10ஆம் இடத்துக்கு போயிடுறாருன்னு சொன்னால் அப்போ 10ஆம் இடம் தொழில் உத்தியோகஸ்தானம். இந்த தொழில் உத்தியோகஸ்தானாதிபதி வக்ரம் அடைஞ்சிருக்கிறான்னு சொன்னால் தொழில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படாது. நடக்கும், ஆனால் எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடனை வாங்கி தொழிலில் போட்டிருப்பாங்க. இந்த வக்ரகதி காலத்தில் தொழில் கொடுக்கல் வாங்கல் பண்ணணுமில்ல, கொஞ்சம் சரியான நேரத்துக்கு சரியானபடி கொடுக்கல் வாங்கல் பண்ணிக்க முடியாது. இருந்தாலும் ரொம்ப மோசமாயிடுமான்னு கேட்டால் இல்லை, நிச்சயமாக ஓரளவுக்கு நல்லது செய்வார் சனி பகவான். பயப்பட வேண்டாம். ஏன்னா அவர் 10ஆம் இடத்து அதிபதி. நான் நிறைய லாபத்தை கொடுத்தவர் இப்போ ஓரளவுக்கு மிதமான லாபத்தை கொடுப்பார். ஓன்னு இருந்துச்சு, 100 ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல இப்போ 50 ரூபா கிடைக்குதுங்க, மோசம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும். சனி பகவான் பொறுத்தவரையிலையும் இந்த மேஷ ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார், விருச்சிகத்தை பார்க்குறார். மேஷத்துலேருந்து 8ஆம் இடம் என்பது உங்களுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனையை கொண்டு வருவார். ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா சட்டு புட்டுன்னு அதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணுன்ற ஒரு நிலை இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஏன்னா 8ஆம் இடம் இல்லையா, இல்லை அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், குருவும் பார்க்குறார். பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும், அதுக்கப்புறம் அது சரியாகும். குரு பார்த்து சரி செய்வார். இதுதான் இப்போது கோச்சார ரீதியாக இந்த சனி பகவான் வக்ரகதியில் 118 நாள் நல்ல அழகாக போயிட்டு இருந்தது. 11ஆம் இடம் லாபஸ்தானம். எந்த ஒரு கிரகமும் 11ஆம் இடத்துல அளப்பரிய பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. ஆனால் ஒரு 11 தான் இருக்கிறாரு, அங்கேயே தான் இருக்கிறார். 10ஆம் இடத்துக்கு வரல, ஆனால் 10ஆம் இடத்துக்கு வந்ததான பலன் ரிவர்ஸ். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவர் என்னதான் உக்கிரமாக இருந்தாலும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சட்டு புட்டுன்னு நடத்துவாரா அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் ரொம்ப நாள் இழுத்தடிச்சிருக்கும். இது எங்கே நடக்க போகுதுன்னு நினைப்பீங்க, அதெல்லாம் நடந்துடும். அதாவது இந்த விபரீத ராஜயோகம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வேறு ஒன்றும் இல்லை. நடக்காததெல்லாம் நடக்கும். இது வரைக்கும் நடந்தது ஒரு மந்தத்தன்மை ஏற்படும். மற்றபடி
தொழில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு, ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி தானே 11ல் வக்ரம் அடைகிறார். அப்போது வக்ரம் அடைவதால் முன்வீட்டு பலனை செய்வார். தொழில் ஒரு நிரந்தரமான ஒரு தொழிலில் அந்த தொழிலை நம்பி கடன் வாங்கி தொழில் நடத்துவீங்க. தொழில் ஒரு மிதமான ஒரு நிலையில் செல்லும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ், காலம் கடக்கும். மற்றபடி உங்களுக்கு சில இந்த ஏற்கனவே ஒருத்தருடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரம் அடைஞ்சிருக்குன்னு வைங்க. அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே வேணாலும் இருக்கட்டும் அவர், ஆனால் வக்ரம் அடைஞ்சிருக்காருன்னு சொன்னால் பிறப்பு ஜாதகத்தில் இப்போ அவங்களுக்கு யோகமான காலம். வான்னு இருக்கும், சனி வா போட்டு ப்ராக்கெட் போட்டிருப்பாங்க வக்ரம். அப்படி இருந்ததுன்னு சொன்னால் அது மாதிரி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா யோகமான காலம். ஏன்னா இது வக்ரமாக இருக்குல்ல. அது மட்டும் இல்லை, யாருக்கு சனி தசை நடக்கிறது இல்லை வேறு தசை நடந்தாலும் சனி புத்தி இயங்குகிறதுன்னு சொன்னால் அந்த காலங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக நல்லா போகும், அருமையாக செல்லும். மற்றபடி இந்த மேஷராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த சனி வக்ரம் பெரிய பலனை எதிர்பார்க்க முடியாது, ஆனால் மிதமான ஒரு பலனை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நஷ்டம் இல்லை நிச்சயமாக அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.